ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து இளம்பெண் ஒருவர் பாத்தீங்கன்னா கணவரை கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி மனைவி மற்றும் கள்ளக்காதலன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பாதப்பட்டினம் பகுதியில் உள்ள மொண்டிகொள் தெருவை சேர்ந்தவர் நல்லிராஜ். இவருக்கு 27 வயது ஆகுது. இவருக்கும் 25 வயதான மௌனிகா என்பவருடன் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவர்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில மௌனிகாவிற்கு அதே ஊரை சேர்ந்த குண்டு உதயகுமார் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த கணவர் நல்லிராஜ் கள்ளக்காதலை கைவிடுமாறு மௌனிகாவை எச்சரித்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா மௌனிகா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உதயகுமாருடன் கள்ளக்காதல்ல இருந்திருக்காங்க. இருவரும் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. கள்ளக்காதல் விவகாரத்தால் நாளுக்கு நாள் கணவன் மனைவிக்கிடையே தகராறும் அதிகரித்து வந்திருக்கு. அதே போல மௌனிகா உதயகுமாருடன் பழகாத வகையில நல்லிராஜ் பல்வேறு கட்டுப்பாடுகளை மௌனிகாவிற்கு விதித்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த மௌனிகா கணவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் எனவும் திட்டமெடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா கடந்த 5ஆம் தேதி மௌனிகா வீட்டில் சமைத்த உணவில் 10 தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருக்காங்க. பிறகு திடீரென நல்லிராஜுவுக்கு தூக்கம் வந்திருக்கு. இதனால அவருடைய அறைக்கு தூங்க சென்றிருக்காங்க. அப்போது நண்பர் மல்லிகார்ஜுனுடன் உதயகுமார் நல்லி வீட்டிற்கும் வந்திருக்காங்க. அங்கு அசந்து தூங்கி கொண்டிருந்த நல்லிராஜுவின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி மூச்சு திணற வைத்து கொலையும் செய்திருக்காங்க. இதையடுத்து நல்லியின் உடலை உதயகுமாரும் மல்லிகார்ஜுனும் 2 சக்கர வாகனத்துல கொண்டு சென்று அங்குள்ள குடியிருப்பு பகுதியில சடலத்தை வீசிவிட்டும் வந்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா மௌனிகா நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெளியே சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை என மௌனிகா தனது உறவினர்களுக்கு தகவலும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையடுத்துதான் பாத்தீங்கன்னா கடந்த 6ஆம் தேதி குடியிருப்பு பகுதியில ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைச்சிருக்கு. இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. மேலும் அங்கிருந்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த சிசிடிவியின் காட்சிகள்ல பாத்தீங்கன்னா யாரோ 2 சக்கர வாகனத்துல மூட்டையுடன் சுற்றி வந்ததையும் கண்டறிஞ்சிருக்காங்க. விசாரணையில அவர் உதயகுமார் எனவும் தெரிய வந்திருக்கு. அவரிடம் விசாரணை நடத்தியதுல மௌனிகாவும் பிடிபட்டிருக்காங்க. இதையடுத்து உதயகுமார் மௌனிகாவை போலீசார் கைது செய்திருக்காங்க. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவர் நல்லியை கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதையடுத்து மௌனிகா, உதயகுமார், மல்லிகார்ஜுன் ஆகிய 3 பேரை போலீசாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் கைது செய்யப்பட்ட இந்த நபருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் என்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.